அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்ரோமணி மேகலை. இதுவரை குருநாதராக இருந்த அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. இது வரக்கூடிய 2025 வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, அதாவது மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி வருது இல்லைங்களா? அதனுடைய ஒவ்வொரு ராசிக்குண்டான பதிவு. இப்போ விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கான பதிவு இது. பொதுவாகவே விருச்சக ராசி விருச்சக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராகுகேதுகள் 4 to 12 அப்படிங்கிற ஒரு இடத்த இண்டிகேட் பண்ணும். அதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னா அது விருச்சகம்தான். அதாவது பிரச்சனைகள் அவங்களை தேடி வரணுன்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு நாள் பூராமே பிரச்சனை இல்லைன்னா தூக்கமே வராது. அப்போ நான் சண்டை கலையிற கேரக்டரா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு சர்வீஸ் ஓரியண்டாக இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட துறைகள்லையோ, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இருக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் விருச்சக லக்னம். ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறதெல்லாம் சக்ஸஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான, பிளட் சம்மந்தமான, இன்சூரன்ஸ் சம்மந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு, சுரங்கம் சம்மந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு, ஒரு உலோகத்தை வார்த்து எடுக்கக்கூடிய அந்த அக்னியில தன்னை வார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த விருச்சக லக்னம் ஒண்ணுமே பண்ணாது. அது ஜீவனத்தை அப்படிதான் கொடுக்கும். ஆனா சாதாரண ஒரு 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 படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ, ஒரு குடும்ப பெண்ணாக இருப்பவர்களோ, அல்லது சாதாரண ஒரு துறைகளில் ஒரு அலட்டிக்காம ஒரு சம்பாதிக்கிறவங்களோ, ஒரு மீடியாக்கள் சம்பந்தமான ஒரு சொகுசான ஒரு ஃபிகரான ஒரு ஸ்டாராக ஜொலிக்கக்கூடிய துறைகள்லையோ விருச்சக லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நொந்து நூலாக்கிடும். ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. அப்போது இவர்களாக உன்னை தேடிக்கொள்வார்கள். ஒரு விமர்சனங்கள் வரும், ஒரு குடும்பத்திலிருந்தோ வெளியிலிருந்தோ ஃப்ரெண்ட்ஸுகள் சர்க்குலேஷன்லேருந்தோ ஒரு விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனத்தை பெருசுபடுத்திக்கிட்டு அவனே மறந்துடுவான் கேட்டுட்டு போய். ஆனால் நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு 7 கூத்து கலசம் நம்ம தம்பியோ சின்னதுகளோ ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சிருக்கோம். இது என் வீடு தானே, நீ சம்பாதிச்சிருந்தா தெரியும்னு சின்னது கூட சொல்லும். நான் சொந்தமாக உழைச்சி நான் வீடு வாங்கி நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒட்டாகத்தன்மை அப்போ இருந்து அந்த வெறி வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாதது. நீங்கள் 4 வீடு இருந்தாலும் கூட, தாய் தகப்பன் ஒரு வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருந்தாலும் தான் சொந்தமாக கட்டி அந்த கடனை கட்டி நான் அந்த வீட்டில் கொண்டு போய் எங்கள் அம்மா அப்பாவை குடிவிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி, நான் உழைச்சி நான் கார் வாங்குறேன் பாரு, நான் படித்த படிப்புக்கு வேலை தேடி நான் சம்பாதிச்சு என் சொந்த காலில் நிற்கணும். எல்லாரும் பந்த காலிலையா நிற்கிறாங்க, சொந்த காலில் தானே நிற்கிறாங்க. விருச்சக லக்னம் இப்படியெல்லாம் போராடும். இவ்வளவு ப்ராப்ளங்களை அந்த ரத்தம் சூடேற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மூலாதார சக்கரத்தை அங்கே தான் வச்சுருக்காங்க. அப்போ என்னன்னா, யோகா தன்னை அடக்கி, தன்னுடைய உணர்வுகளை அடக்கி, தன்னுடைய கோபதாப வீரியங்களை அடக்கி இருக்கிறதுக்கு தான் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது உச்சமாகும். உன்னை நீ யாருன்னு முதல்ல உணரு, உனக்கு இது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேது அந்த இடத்துல உச்சம் பெற்று சந்திரன் நீசம் பெற்று உன் எண்ணங்களை ஓட விடாத, ரோசப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுமை, சின்ன வயசுலேயே ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கேது உட்காருது. முதல்ல இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய சூட்சம ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அது விதியினுடைய அம்சம். இப்போ 4ஆம் இடத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு ராகு வருது இல்லையா? ராசிக்கு பொதுவாக பொருளாதாரங்கிற இடத்தை இண்டிகேட் பண்றது கேதுவுடைய நட்சத்திரமும் சுக்கிரனுடைய நட்சத்திரமும். அப்போ இந்த 2, 6, 10 கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா இவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு பிரபலமாகிறது, அதன் ரீதியாக சம்பாதிக்கிறது, இல்லை பிரச்சனைகள்ல மாட்டுறது. இதெல்லாம் எது தெரியுங்களா? கேதுவும் சுக்கிரனும் தான். சக்சஸ் ஆகிறவங்க சுக்கிரனா இருப்பாங்க. சிக்கல்லையே இருக்கிறவங்க கேதுவனுடைய ஆதிபத்தியத்தில் தன்னுடைய பிசினஸ் எடுத்திருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு கடன், கல்வி, அந்த ஒரு தொழில் செய்யும்போது சரியான ட்ரைனிங் இல்லை, அந்த தொழில் சார்ந்து நமக்கு அதனுடைய அனுபவம் இல்லை, அல்லது நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், நம்ம அதுக்கு சரியான முதலீடு இல்லை, இப்படியெல்லாம் பண்ணும்போது கேது வேலை செய்யும். இதே கிரகங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவ்வளோதான் விஷயம். இப்போ சுக்கிரனா இருந்தது அப்படின்னா தன்னுடைய தகுதிக்குட்பட்டு,
அல்லது தான் முதல் போடாமல் தான் ஹாப்பியாக ஒரு விஷயத்த செய்வாங்க, என்ஜாய்ஃபுல்லாக செய்வாங்க. அப்போ அவங்க எப்போவுமே ஹாப்பியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் டாக்டிஸே ஒத்து வந்தால் பார்ப்போம், ஒத்து வரலன்னா விட்டுட்டு வேற பண்ணுவோம், அப்படி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு அவளுக்கு இருக்காது. அது சுக்கிரன் மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி ராகுகிட்ட கூட கிடையாது. அது செயற்கையான ஒரு கிரகம், அது சிகண்டி, செயற்கையான ஒரு கிரகம் சுக்கிரன். அப்போ அந்த தனஸ்தானத்தை நீங்கள் எதை வைத்து தகுதிக்கு மீறி செயல்படும் பொழுது கேதுவாக, தன் ஜாலியாக எப்பவும் தனக்கு உட்பட்டு தான் கஷ்டப்படக்கூடாது, ஹாப்பியாகவே இருக்கணும்னு தன்னை வச்சுக்கிறவங்க சுக்கிரனாவும் சம்பார்த்தனையில் வருவாங்க விருச்சகம். இந்த அமைப்பில் இருக்கும்போது இப்போ 10ஆம் இடம் தொழிற்சாலம் இடத்துக்கு கேது போகுது இல்லைங்களா. இந்த கேது ஒரு அற்புதமான ஒரு கிரகங்க. அது எப்படின்னா ஒரு டெஸ்டிங் எடுக்கிறது, அதாவது இப்போது இசிஜி எடுக்கிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை இப்போ நம்ம ஒரு மருத்துவத்துறையில் இருக்கோம், மருத்துவத்துறையில் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, இசிஜி சம்மந்தப்பட்டதை எடுக்கிறது, ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து செக் பண்ணுறது, இந்த உலோகங்கள் சம்மந்தமான, இப்போ நம்ம ஒரு சாயப்பட்டறை வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், அந்த சாயப்பட்டறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இதுதான். சாராயம் காய்ச்சறதுலேருந்து தண்ணியில் கலப்படம் மிக்க பொருட்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கேதுவாக வரும். அப்போது ஒரு நுணுக்கமான ஆராய்ச்சி அப்படின்னா அது கேது தான். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு கேட்டகரிக்கு வருவாங்கன்னா கேது கேட்டகரி தான் வருவாங்க. சயின்டிஸ்ட் பூராமே தன்னை கவனிக்காமல் அந்த விஷயத்து மேலே அப்படியே டீப் அண்ட் டெப்த்தாக போகிறது, இதுதான் கேது. இது 10க்கு வருது. அப்போது தன்னை நேரம் காலம் பார்க்காமல், தன்னுடைய சுகத்தையும் தனக்கு என்ன தேவை என்று பார்க்காமல் தன்னுடைய உழைப்பு மேல் ரொம்ப மெனக்கிடக்கூடிய காலம் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வர கேது கொடுப்பார். அப்போ உங்களுக்கு அதுக்குண்டான பொருளாதாரத்தையும் கொடுப்பார். இப்போது உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியண்டாக ஒரு ஜாப் வருது, ஒரு போலீஸ் துறையிலே ஒன்று வருது. இப்போ இந்த 1.5 வருஷம் கேது என்ன பண்ணுன்னா, நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போட சொல்லணும். 1.5 வருஷம் எஃபர்ட் போட சொல்லணும். போட்டு முடிச்சோன்னா சர்டிஃபிகேட் கிடச்சிரும், ட்ரைனிங்கான அது வந்து ஜாப்பாக மாறும். அப்போ நம்ம 1.5 வருஷம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னா, நம்ம நேரங்காலம் பார்க்காம உழைக்க சொல்லுவோம், சாப்பாடை பார்க்காம டைம் பார்க்காம உழைக்க சொல்லுவோம். இதெல்லாம் கேது இப்போ செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் அப்படி தான் இருக்கு. சாதனையாளர்கள் இந்த 1.5 வருடத்தில் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம், ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல உள்ளே போகிறோன்னா இந்த 1.5 வருஷம் எஃபர்ட் உங்களை எப்படி புளியுதுன்னு மட்டும் பாரு. அது அந்த ஆர்டரோ, அதற்கான அங்கீகாரமோ, அதற்கான கவர்மெண்ட் சீலோ கிடைக்கும்போது அப்படி பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான, எனக்கே பிள்ளரிக்குது, உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயங்களாக இருக்கும் கேது மகத்துக்கு போகிறப்ப 1.5 வருட எண்டில். சரி, ராகு 5ல் வர்றாரு, அவர் என்னங்க பண்ணுவார்? ராகு 4ல் வர்றாரு, அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னா, வீடு இல்லை, இது வரைக்கும் நான் வீடு கட்டணுன்ற எய்மு, நான் வீடு கட்டி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாடகை வீட்லேயே இருக்கிறாங்க, எங்களுக்கு வீடே அமையல. இப்போது உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் அங்கே என்ன கிரகம் இருக்குதுங்கிறத வச்சுருக்கு. இப்போ 4ல் குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீட்டுனால வருமானமே வந்துட்டு இருக்கும். 4ல் சனி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்பெனி, போக்குவரத்து, தோட்டம் தரவு இதெல்லாம் இருக்கும். அப்போது அந்த கிரகம் அங்கே இருப்பதை பொறுத்து அவங்களுடைய பிறப்பு அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில். ஆனால் அங்கே ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது அல்லது எந்த கிரகமும் இல்லை. இப்போ கோட்சாரத்தில் 4க்கு ராகு வர்றாருன்னா, இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும், சொந்த வீடு வாங்கிட்டு தான் நான் குழந்தை பெற்றுக்கணும், சொந்த வீடு நான் வாங்கி ஆகணும், அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு உண்டு. அது கடனோ கடன் இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், கண்டிப்பாக வீடு உண்டு. 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. கடன் வாங்கினாலும் சரி, கடனே இல்லாமலும் சரி. இன்னொரு விஷயம் இருக்குது, இவங்களுக்கு கவர்மெண்ட், விருச்சிக கவர்மெண்ட் அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 2, 6, 10ல் தர்மத்திரிகோணம், அதனால கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். அப்போது ஒன்று இந்த மோடி திட்டத்தில் கிடைக்கக்கூடிய மானிய அடிப்படையிலையோ அல்லது கிராம சம்பந்தமான இந்த 2 லட்சம் ரூபாய் நம்ம கொடுப்பாங்க இல்லையா, அது தொகுப்பு வீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லையோ இதெல்லாம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும், சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் கிடைக்கும், நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் வீடு இருப்பவர்கள்
வீட்டை விட்டு வெளில போகலாமான்னு தோணும். சொந்த வீட்டில் இருப்பவர்கள் வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இன்னொரு ரூம் எடுக்கலாமா, அந்த ஜல்லி மண்ணை வாங்கி அந்த வீட்டை கச்ச கச்ச கச்சன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ரிப்பேர் பார்க்குறோம். இப்போ வண்டி வாகனங்கள் பிரித்து செய்யலாமா, வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு வேற ஏதாவது வண்டி வாங்கலாமா, அப்படியெல்லாம் ஒரு சிந்தனை. அந்த வீடு வேலைக்காக நான் பக்கத்து வீட்டில் போய் குடியிருக்கிறேங்கிறது, வாடகை வீட்டுக்கு போகிறேங்கிறது, இல்லை ஒரு 1.5 வருட காலங்கள் நாங்கள் வெளியில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில் போகிற அமைப்பு அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே இப்போ வாய்ப்பு உண்டு. அப்போ வீடு இருக்கிறவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியேற வாய்ப்பெல்லாம் கொடுக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை அமைத்து கொடுக்கும். இதுதான் குடும்பஸ்தானத்துக்கு வர ராகு. குடும்பம், வீடு, வாசல், கட்டிடம், படிப்பு, இது எல்லாமே ஒரு கோர்ஸ் கல்வி. இப்போ நீங்கள் ஒரு 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 அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வர ராகு அந்த அரியரெல்லாம் கிளியர் பண்ணுற அமைப்பை கொடுக்கும். இதெல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜாபை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார் ராகு. இதெல்லாம் நம் எதை தேடுகிறோமோ, நாம் எது கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணி மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகுகள் விருச்சிக லக்ன ராசிக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்பதை கூறி, எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க பிரபஞ்சத்தையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ராசியில் உங்களோடு நான். நன்றி.